ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக்லாம் படிப்பதற்கான டான்செட் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது தமிழகத்தில் டான்செட் எக்ஸாம் அதேமாரி காமன் இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் வந்து வைக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில். ஸோ இந்த டான்செட் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் தமிழகத்தில் எம்பிஏ, எம்சிஏ படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுங்க. அதேமாரி எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்பிளான் பண்ணுற படிப்பு படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த காமன் இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது எந்தமான பிளான் அப்படின்னா எம்பிஏ கொடுத்துருக்காங்க, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்பிளான் போன்ற படிப்புலாம் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழக அரசு அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தா ஒரு சில கல்லூரிகள், அது கீழே வர கல்லூரிகளை நீங்கள் படிக்க ஆசைப்படுறீங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர எல்லா ரீஜனல் கேம்பஸும் சரி எல்லா காலேஜுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது பாருங்கள், அங்கேயும் நீங்கள் எம்பிஏ, எம்சி, எம்இ, எம்டெக்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியம் அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால இந்த எக்ஸாம் ரொம்ப அவசியமானதுங்க. இப்போ நீங்கள் எம்பிஏ படிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது எனி டிகிரி முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது இப்போ நான் டிகிரியில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கூட நீங்கள் இந்த எம்பிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணலாங்க. எம்சிஏக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரியில் பிசிஏ வந்து பார்த்தா படிச்சுட்டு இருக்கணும் அல்லது படித்து முடித்தவங்க, பிஎஸ்சியில் ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஈக்குவலன்ட் படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்க அல்லது முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. அதேமாரி பாஸ் பண்ணவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எம்இ, எம்டெக், எம்ஆர், எம்பிளான் படிப்புக்கு என்ன ஒரு கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், பிஆர்க் போன்ற டிகிரி ப்ரோக்ராம் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது படிச்சுட்டு இருக்கணும். பிஃபார்ம் டிகிரி ப்ரோக்ராம் வந்து படிச்சுட்டு இருக்கணும் அல்லது மாஸ்டர் டிகிரி முடித்தவங்களோட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தாங்க வைக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. 2025-26 ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆன்லைன் மூலமாக மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எம்சிஏக்கு வந்து பாருங்கள், அதாவது எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 500 ரூபா. ஸோ எம்சிஏக்கும் எம்பிஏக்கும் சேம் அதே ஃபீஸ் தான் 500 ரூபா. அதர் கேட்டகரி நீங்கள் வந்து பார்த்தா ஓபிசி, பிசி, எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 1000 rupees பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி அந்த இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 500 ரூபா அதேமாரி தான். அதேமாரி மற்றவங்களுக்கு 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் வேறு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் இப்போயே பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ 972 ரூபா, மற்றவங்களுக்கு வந்து 1944 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்சிஏ மற்றும் எம்பிஏ வந்து 9/5/2026 அன்னைக்கு நடைபெற போகுதுங்க. எம்சிஏ காலையில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், எம்பிஏக்கு மதியம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீட்டா பிஜி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10/5/2026 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போது. மொத்தமாக 15 இடங்களில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல எங்கே வேணுமோ அவங்க எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. வெப்சைட்டில் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஹால் டிக்கெட்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 590 ரூபா பேமெண்ட் பண்ணி திரும்ப ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹால் டிக்கெட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம். ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 590 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எம்பிஏக்கான சிலபஸ் என்ன, எம்சிஏக்கான சிலபஸ் என்ன எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்குங்க. எம்பிஏக்கு 100 கொஷினும் எம்சிஏக்கு 100 கொஷின்ஸும் வந்து கேட்குறாங்க. எம்இ, எம்டெக், எம்ஆருக்கு வந்து பாருங்கள் பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2, பார்ட் 3 மொத்தமாக 3 வகையான பார்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மதிப்பெண் எப்படி எக்ஸாம் நடக்கும் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 10/4/2026ங்க. அதுக்குள்ளே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2025க்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் என்ன எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதாவது லிங்க் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. என்னமான டாக்குமெண்ட்லாம் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல வந்து பாருங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர் தான் பண்ணணும். இதில் வந்து பாருங்கள் நேம் கேட்டிருக்காங்க. அதாவது நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க நேம். அதனால் நோட் பண்ணிவிட்டு மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து தெளிவாக கொடுக்குற மாதிரி இருக்கீங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக எக்ஸாக்டாக 8 கேரக்டர் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரி மிக்சரப்பாக பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ திரும்ப என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செலக்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எம்பிஏக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை எம்சிஏக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளானுக்கு அப்ளை பண்ண போகிறலாம், இல்லை ரெண்டுமே நான் எம்பிஏக்கும் அப்ளை பண்ண போகிறேன் எம்சிஏக்கும் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றவங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அல்லது ரெண்டாவது எம்பிஏ அப்ளை பண்ண போகிறோம் ப்ளஸ்ஸு எம்இ எம்டெக் எம்ஆர் எம்பிளான் அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எம்சிஏ வித்து எம்இ எம்டெக் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் தனியாக நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதேமாரியே வந்து பாருங்கள் எக்ஸாமும் சரி, காலைல ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கான டீல். ஸோ இதை அப்ளை பண்ண போகிறோம் அதை நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. இல்லைனா மூணுமே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னவங்க கடைசியாக இருக்க அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எது தேவையோ அதை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத அக்கௌண்ட் டீல்ஸ் செக் பண்ணி பார்த்து ரெஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரிவ்யூ பேஜ் வந்து கேட்கும். ஸோ ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி ஆப்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து கன்ஃபார்ம் அண்ட் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ லாகின் பண்ணி ஆகணுங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின் ஒன்று, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இதில் போயிட்டு லாகின் பண்ண பாருங்கள். முதல்ல மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள் லாகின் ஆகிடுச்சு. மொத்தமாக 6 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. 1 by 1 வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் அப்படின்றத சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னோ அதை சைட் பண்ணிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டி சார்ந்தவங்க, ஓசியா, பிசியா, பிசி முஸ்லீமா, எம்பிசியா, எஸ்சியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டியை கொடுத்துட்டு உங்களுக்கான சப்காஸ்ட்டுக்கான கோடை என்டர் பண்ண சொல்கிறாங்க. கிளிக்கியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான சப்காஸ்ட்டுக்கான கோடு என்ன எல்லாத்துக்குமே ஸோ எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும் எஸ்சியாக இருக்கட்டும் எல்லா கம்யூனிட்டிக்குன்னு வந்து பார்த்தா கோடு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியோ உங்களுக்கான கோடு எல்லாமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. எல்லா கம்யூனிட்டியும் இருக்கும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி கரெக்டாக தெரியல அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பிளிங்க் ஆகி காமிக்கும். அதன் மூலமாக நீங்கள் வந்து எந்த கோடில் இருக்கீங்க அப்படின்றத தாராளமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அந்த கோட் நம்பரை அப்படியே பார்த்து வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை சைட் பண்ணுங்கள்.
செட் பண்ணதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊருக்கான பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஃபுல் அட்ரஸ், டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, தாலுக் நேம் என்ன, டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ முதல்ல வந்து பாருங்கள் 10th பற்றி கேட்டிருக்காங்க. 10th ரோல் நம்பர் என்ன அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாங்க. என்ட்ரு பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 10th எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அப்படின்றத இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. அதனால் ஸோ தெளிவாக 10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, எப்போ பாஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு மேக்ஸிமம் மதிப்பெண் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 500 மதிப்பெண் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதை என்ட்ரு பண்ணிட்டு அப்டேட் மார்க்கில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு HSC டிப்ளமோ 12th பற்றி கேட்டிருக்காங்க. 12th ரோல் நம்பர் என்ன, நீங்கள் 12th முடித்தவங்க 12th கொடுங்க, டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோக்கான ஆப்ஷனை ஃபில் பண்ணிட்டு ஸோ இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஸோ மதிப்பெண் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மதிப்பெண் எவ்வளோ, 600க்கு எழுதினவங்க 600 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படின்னு மதிப்பெண்ணில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிகிரிக்கான ரோல் நம்பர், ஸோ டிகிரிக்கான ரோல் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயரில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. கொடுத்துட்டு ஸோ டிகிரி குவாலிஃபைன், அதாவது நீங்கள் வந்து ஸோ எது கீழே வந்து படிச்சிங்க அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழேயா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதர் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னா அதர் யூனிவர்சிட்டி அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு குவாலிஃபைன் டிகிரி பற்றி கேட்டிருக்காங்க. என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிங்க, பிஇ பிடெக்கா இல்லை வந்து பார்த்தா பிசிஏவா இல்லை வந்து பார்த்தா பிஎஸ்சியா, என்ன டிகிரி வந்து படிச்சுட்ருக்கீங்களோ படித்து முடிச்சிட்டிங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் பற்றி கேட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே வேணுமோ, ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் அப்லோடிங் த இமேஜ். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 15 கேபிக்குள்ளே கேட்டிருக்காங்க ஃபைல் சைஸ். அதாவது ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 15 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. எந்த மாதிரி இருக்கணும் ஃபோட்டோ சிக்னேச்சர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பாருங்கள் முதல்ல அப்லோடு ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்களுக்கான சூஸ் ஃபைலை கொடுத்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு கிளிக் ஃபோட்டோ கொடுத்தீங்க, ஃபோட்டோ அப்லோட் ஆகும். ஒருவேளை உங்களால் ஃபோட்டோ ரீசைஸ் பண்ண தெரியல அப்படின்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட் இருக்குது, கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோட்டோவை ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் போயிட்டு ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரில் போயிட்டு 10 கேபிலேருந்து 15 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டு சூஸ் ஃபைலை கொடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு கிளிக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சர் அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க பாருங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. முதல்ல உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. 1 MBக்குள்ளே இருக்க மாரி PDF ஃபார்மேட்டில் சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டு கிளிக் அப்லோடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஓகே, இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees. அதாவது நான் 2த்துக்கு அப்ளை பண்ணுற மாரி நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன், MBA அண்ட் MCA. ஸோ நீங்கள் எதுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான பேமெண்ட் கேட்டகரி வந்து காமிக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுற பேஜில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு மெத்தட், ஸோ UPI கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி பக்கத்தில் ஆஃபர்லாம் இருக்குது, கார்டு ஆஃபர், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க சேம் வெப்சைட்டில். அப்போ நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அங்கே போய்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.